ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு vlog தான் எடுத்திருக்கேன். என்னென்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குள்ள என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு நான் என்னென்ன பண்ணுறேன்னு உள்ளதை காமிச்சிருக்கேன். பாருங்க, மார்னிங் ஆயிடுச்சு. பால் காய வச்சிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் பயிறு, சால்ட்டு, தண்ணி ஆட் பண்ணி இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். பால் காஞ்சிருச்சு. இப்போ காஃபி போட்டு குடிக்க போகிறேன். எப்போவுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு முந்தின நாளே நம்ம பிளான் பண்ணிட்டோன்னா மார்னிங் எழுந்திரிச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இல்லது மார்னிங் எழுந்திரிச்சிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும். காஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ காஃபியை குடிச்சிட்டு அப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். காஃபி குடித்தாச்சு, பயிரும் ரெடி ஆகிடுச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சம் பச்சரிசி மாவில் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு புட்டு பண்ணுறதில் மாவு, தேங்காய் மாற்றி மாற்றி போட்டுக்கணும். குக்கரில் பண்ணுறதுனால நான் மேலே உள்ள விசிலை எடுத்துட்டேன். இப்போ அதில் ஸ்டீம் வந்த உடனே அந்த புட்டு பண்ணுறதை தூக்கி மேலே வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், மேலே ஸ்டீம் திருப்பி வருது. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு மூடி வைக்கிறேன். இது 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்துடலாம். இப்போ புட்டும் ரெடி ஆகிடுச்சு. இது ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இதில் நான் பயிர் அப்பளம் கூட சாப்பிட்றதுனால சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா சுகர் வேண்டாம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. புட்டு, பயிறு, அப்பளம், பனானா. நாங்களும் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கும் ஊட்டிட்டு அப்புறமா என்ன பண்ணுறேன்னு உள்ளதை ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. வெசல்ஸ் நிறைய சேர்ந்துருச்சு. இப்போ இந்த வெசல்ஸ் எல்லாம் நான் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா லஞ்சுக்கு என்ன பண்ணுறேன்னு உள்ளதை காமிக்கிறேன். வெசல்ஸ் எல்லாமே நம்ம அப்பப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம வேலை ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு. கிச்சன் க்ளீனாக இருந்தால் குக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நான் தோசைக்காக அரிசி ஊற வைக்கிறேன். 2 கப் அரிசி, 1/4 கப் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஊற வச்சுருக்கேன். லஞ்சுக்குள்ளதுக்கு இப்போ எக் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா கேரட்டை சாப்பரில் கட் பண்ணி போட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சாப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா அழகாக கட் பண்ணி வந்துருச்சு. எக்கும் பாயில் ஆகிடுச்சு. இந்த எக் வச்சு நான் இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எக் பெப்பர் ஃப்ரை. இதை எக்கை உடச்சிட்டு குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா எக்கையும் கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, எக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்களோட லஞ்சு ரைஸ், எக் பெப்பர் ஃப்ரை, கேரட் பொரியல், ரசம். லஞ்சை நானும் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு அப்புறமா ஈவினிங் நான் என்ன பண்ணுறேன்னு உள்ளதை ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். லட்டு தான் பண்ண போகிறேன். இது என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொரிக்கடலை லட்டு, பொட்டுக்கடலை லட்டு. இதுக்காக 1 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அது கூட 3/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் இப்போ நல்லா ஃபைன் பவுடராக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அப்புறமா ஒரு 1/4 கப் கீ எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கடாயில் ஊற்றிட்டு அப்புறமா நான் இதில் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நட்ஸ் வேணும்னா நட்ஸ் சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே
அந்த கீயோடே நான் இந்த மாவில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா லட்டு மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கணும். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.